ஸோ ஹாய் நண்பா, நான் இன்றைக்கி வந்து நல்லா சில்லுன்னு இந்த வெயிலுக்கு தந்தாப்பில் ஜூஸ் குடிக்க போகிறேன். அது என்னென்னா ஆப்பிள், வாழைப்பழம், டேட்ஸ். ஓகே நண்பா, செம்மையாக இருக்கும். ஸோ நான் சுகருக்கு பதில் இந்த டேட்ஸ் போடுறேன், நல்லா இனிப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட டேட்ஸ் இல்லைன்னா சுகர் போட்டுங்க, நாட்டு சுகரை. இப்போ இதில் வந்து பாதாமும் கிஸ்மிஸும் அரைச்சி வச்சுருக்கேன், இதுவும் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு ஜில்லுன்னு, நான் ஐஸ் போட மாட்டேன், நீங்கள் வேணுமா ஐஸ் போட்டுங்க. எனக்கு ஐஸ் ரொம்ப ஒத்துக்காது, ஸோ சளி பிடிக்கும். அதனால் ஸோ நான் ஐஸ் இல்லாமல் நல்லா ஜில்லுன்னு குடிக்க போகிறோம். இங்கேயும் சவுதியிலையும் வெயில் அடிக்குது. ஓகே நண்பா, ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ஜில்லுன்னு ஒரு குடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ நான் சிம்பிளாக இது எப்படி கட் பண்ணுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஆப்பிள் எல்லாம் அந்த தோலோடு இது பண்ணுவீங்க, அந்த தோலை அப்படியே நான் எப்படி கட் பண்ணுற மட்டும் பாருங்கள் நண்பா. ஓகே மக்களே, ஓகே வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ நான் வீடியோ இது ஆப்பிள் கட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேமரா ஸ்டாண்டு இதாகிடுச்சு, ஸோ அதனால் நான் முடியல. ஸோ நண்பா, கேமரா ஸ்டாண்டு வாங்கணும். ஸோ நான் தோலை பாருங்கள் எப்படி உரிக்கிறேன்னு. ஸோ பாருங்கள், தோலை அப்படியே காமிக்கணும். இந்த பாருங்கள், மேலால் நீங்கள் அப்படியே ரவுண்டாக அப்படியே கத்தியை பிடிச்சிட்டு சும்மா அப்படியே லைட்டாக மேலே விடுங்க. ரொம்ப பண்ணிங்கன்னா சதை உள்ளே போய் அதிகமாக போயிடும். இந்த பாருங்கள், அப்படியே கட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் ஒரு பூ மாதிரி கூட, ஃப்ளவர் மாதிரி கூட வைக்கலாம், ரோஸ் ஃப்ளவர் மாதிரி. இது கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு, கார்னிஷ் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த இடையில கட் ஆகக்கூடாது, சின்னதை கூட நீங்கள் ஃப்ளவர் மாதிரி கூட செட் பண்ணலாம். ஓகே மக்கா, ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், இது வேஸ்டேஜும் ஆகாது உங்களுக்கு, தோல் எடுத்த மாதிரி ஆகிடும். என்றைக்குமே ஆப்பிள் தோல் எடுத்து சாப்பிடுங்க. பாருங்கள், சாதம் மேலே வந்துடுச்சு. ஏன்னா ஆப்பிள் மேலே வந்து இந்த கேண்டில் மெழுகுவத்தி யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ அதனால் தோலை எப்பயுமே எடுத்துருங்க. அதுவும் தவிர அப்படியே வச்சிங்கன்னா கருப்பாயிரும். ஸோ இது சர்க்கரை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்பாகாது. ஓகே நண்பா. ஸோ ஃப்ரூட்ஸ் கடையிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆப்பிளை வந்து சர்க்கரை தண்ணியில் வச்சுருவாங்க, இல்லாட்டி தண்ணியில் சும்மா சாதாரண தண்ணியில் வச்சாலும் ஓகே, பிரச்சனை இல்லை, கருப்படிக்காது. அது உருளைக்கிழங்கு, இந்த வாழைப்பழம், நண்பா. ஸோ பாருங்கள், அவ்வளோ அழகாக கட் பண்ணிட்டேன் நண்பா. ஸோ இது மாதிரி தான் நான் சொன்னது. இதை நீங்கள் இதில் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி சும்மா இந்த மாதிரி அப்படியே சுற்றி வச்சிங்கன்னா ஃப்ளவர் மாதிரி ஆயிரும். ஸோ நான் அது கார்னிஷ்காக வச்சுக்குவேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள், இது கட் பண்ணுறது இதுவும் காமிச்சிடுறேன். இந்த சைடில் அப்படியே வச்சிங்கன்னா சென்டரில் பாருங்கள், அப்படியே சென்டரில் கட் ஆயிரும். இதுவும் அதே மாதிரி கட் பண்ணுறேன் பாருங்கள், அழகாக கட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இந்த சைடில் இருக்கிறது நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்பிளும் சீக்கிரமாக ஆயிரும். 10 நிமிஷத்தில் நீங்கள் ஜூஸை வச்சு இந்த வேலைக்கு தந்தாப்பில் குடிக்கலாம். வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் போட்டுங்க, வாழைப்பழம் என்னென்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எதுவும் தந்தாப்பில் போட்டுங்க நண்பா. ஸோ டேட்ஸும் போட்டுடுறேன், டேட்ஸ் இருக்குது. ஸோ நண்பா, டேட்ஸ் போட்டேன். ஸோ பாருங்கள், ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதோட இது போட்டுடலாம், வாழைப்பழம். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நண்பா, வாழைப்பழம் கட் பண்ணி போட்டேன். 3 ஐட்டம் போட்டிருக்கேன், ஆப்பிள், பேரிச்சம்பழம், அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் இந்த பாதாம், கிஸ்மிஸ் ரெண்டும் பவுடர் மாதிரி பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுங்க நண்பா. ஸோ நான் பால் ஊற்றிக்கிறேன். பால் நீங்கள் எவ்வளோனா ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. கரெக்டாக ஊற்றிங்கன்னா ஜூஸ் கொஞ்சம் திக்காக வரும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள், இதை மிக்சியில் வச்சு அடிச்சிடுவேன் இப்போது. ஸோ ஓகே நண்பா, ஸோ இந்த மிக்சியில் போட்டு அடிச்சிடுவேன் தான்.
ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய சேனலை. ஓகே நண்பா. ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. ஸோ பாருங்கள், இப்போ மிக்சியில் போய் அடிச்சிடறேன் நண்பா. சுகர் நான் போடல, சுகர் நீங்கள் வேணுமா போட்டுங்க. அதுக்கு பதில் தான் நான் வந்து டேட்ஸ் போட்டிருக்கேன். ஓகே நண்பா. பெருச்சம்பழம். ஸோ நண்பா, இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடுறேன். சும்மா ஒரு 5 இலை போட்டுங்க, நல்லாயிருக்கும். சில்லுன்னு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ மிக்சியில் அடிச்சிடுறேன். நண்பா, ஸோ இதுதான் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளக்கை கழட்டிருங்க எப்பயுமே. ஸோ கழட்டி வச்சு அவ்வளோதான், ரெடி. ஆப்பிள் பனானா ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. பாதாம் ஜூஸு எல்லாம் பாதம் எல்லாம் போட்டிருக்கு. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள், நான் குடிச்சு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே நண்பா. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் வச்சாலே அப்படியே கருப்பாக மாறிடும். ஸோ கிளாஸில் ஊற்றிட்டேன். ஸோ அருமையாக குடிக்கலாம் நண்பா. இந்த பாருங்கள், மேலே இது வச்சுருக்கேன் புதினா. ஸோ இப்போது குடிச்சு பார்த்து டேஸ்ட் வரணும் நண்பா. செம்ம டக்கராக இருக்கு நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. இதில் புதினா போட்டால் அந்த வாசம் நல்லா தூக்குது. ஸோ இதே மாதிரி நல்ல ஜில்லுன்னு நீங்கள் ஐஸ் வேணுமா ஐஸ் போட்டுங்க. நான் ஐஸ் போடல, ஐஸ் போட்டால் எனக்கு ஒத்துக்காது, சளி பிடிச்சிரும் உடனே. ஐஸ் க்யூப் இருந்தால் போட்டுங்க. ஓகே நண்பா. ஸோ ஐஸ்க்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், ஐஸ் வேண்டாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். வேணுமா 2, 1 இது மாதிரி போட்டுங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டு குடிக்காதீங்க, தண்ணி ஆயிரும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன், அதோட டேஸ்ட் அப்படியே இருக்குது. நான் எதுவுமே இனிப்பு சக்கரைலாம் போடல. ஸோ பேரிச்சம்பழம் தான் அதை போட்டுங்க. இல்லாட்டி பேரிச்சம்பழம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு சுகர் லைட்டாக போட்டுங்க. ஓகே நண்பா. ஸோ வேறு லெவலில் இருக்குது நண்பா. ஓகே நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.